வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பிக் பாஸ் லைவில் வந்து குட்டி பாஸுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டாஸ்க் என்னென்னு பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து இல்லை, லைவில் ஒன்றுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, மொக்கையாக போயிட்டுருக்குது இன்றைக்கி எபிசோட பொறுத்த வரையும். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கன்ஃபெஷன் ரூம் போனோன்னே, என்ன விஷ்ணு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, சரி எப்படி போகுது சொல்லுங்கன்னொன்னே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் யாரெல்லாம் எளிமையாக நினச்சினோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேனே அவங்கெல்லாம் எளிமையாகிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து மாயா கூட எல்லாரும் கூட சண்டை இருந்தவங்க எல்லாரும் கூட எனக்கு பாண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல டீமாக சேர்ந்துட்டோம். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தான் வச்சு செய்யணுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இருக்கேன். யார் மாட்டினாலும் வச்சு செஞ்சு வரது தான் என்னோட திட்டம் அப்படின்றத கேட்குறாரு. சரி, யாரை செய்ய போகிறீங்க, அதை சொல்லுங்கள், செய்கிற யார் அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுலையா வினுஷா, விச்சு, அக்ஷயா, இந்த 3 பேர் தான் என்னோட செய்கிற திட்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த 3 போகிற நேமையும் குட்டி பிக் பாஸ்கிட்டையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு குட்டி பிக் பாஸ் எத்தனை சண்டையை மூட்டி விடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் குட்டி பிக் பாஸை உட்காந்து டிஸ்கஷனை போட்டு இங்கே வந்து குட்டி பிக் பாஸ் அமுச்சு விட்ருக்காரு போல். அமுச்சு விட்டு என்னென்னா, ஒரு விஷயம், ஒரு ஃபயரான ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், அதை பண்ணுவீங்களா அப்படின்னா, சூப்பராக செஞ்சிடலாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒரு பாட்டு எழுதணும். அந்த பாட்டு வந்து ஃபயராக இருக்கணும். என்ன பாட்டுன்றதை ஃபயராக எழுதணும். அதுவும் பிக் பாஸ் வீட்டை சார்ந்து, அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க மெம்பர்லாம் சார்ந்து ஒரு ஃபயரான பாட்டு எழுதி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஃபயரான பாட்டு எழுதுறதுக்குன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து யாரை டார்கெட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு பக்கம் மாயா குறியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஷ்ணு குறியாக இருக்காங்க. 2 பேரும் சேர்த்த உடனே என்ன பண்ணணும், பயங்கரமான ஃபயரான கண்டென்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிருக்காங்களா செய்யறதுக்கு. இதை ஒரு பாட்டு மூலிமா செய்யுங்க அப்படின்ற மாதிரி இவரே ஒரு ஐடியா கொடுத்து விடுற மாதிரி தீவிரமாக ஒரு பக்கம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு. யுகேந்திரா, அவனுக்குலாம் இந்த ஷோ தேவையா அப்படின்ற மாதிரி லைன்லாம் போட்டு ஒரு பக்கம் தீவிரமாக ஒரு பக்கம் பாட்டோட லைன்ஸில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா, ஆப்போசிட் டீமை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அந்த பிக் பாஸ் டீமை ட்ரிகர் பண்ணலாம், வச்சு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கான முழுமையான திட்டத்தை இப்போ குட்டி பிக் பாஸும் சொல்லிட்டாரா, இதுதான் இவங்களுக்கு சான்ஸுன்னு ஒரு தரமான பாட்டை இறக்கி விட்டு ஒவ்வொருத்தரையும் கீச்சு தொங்க விட போகிறாங்க. அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போது, அதுக்கப்புறம் ஃபைட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்க போகுதுன்றது தான் இப்போதைய அப்டேட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.